குற்றவாளி என்னைக்கு தண்டனை அனுபவிக்கணும். அம்மாவை அவங்க தான் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க உள்ளே போனது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகலாவுக்கு சொன்ன தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தான். ஆனால் அந்த அம்மாவுக்கும் அந்த தீர்ப்பு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொன்னது தான் மிகப்பெரிய வருத்தம். இப்போ கொடுத்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான். ஆக மொத்தத்தில் பொதுமக்களுடைய தீர்ப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக எண்ணுகிறோம். அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்குது. நல்ல தீர்ப்புங்க. இது எதிர்பார்த்த தீர்ப்பு. நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு இது ஒரு பாடம், எல்லாத்துக்கும் அரசியல் கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடம். இது நடக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோமா? ஏன்னா எப்பவுமே ரொம்ப பொங்கக்கூடாது. பொங்கினா இப்படி தான் இல்லை, உண்மை நடைமுறை இப்படி தான். ஸ்டெப்படி போயிருந்தாங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை காமிச்சிருக்கலாம். எடுத்தோம் கவுத்தோம்னா ஒரு படி ஸ்டெப்பு தான் ஏறணும். ஏனியில் கூட ஒன்றாவது படி 2வது படி தான் ஏறணும். காலை எடுத்தோன்னே 10வது படி இருந்தால் என்ன ஆகும்? கீழே தான் ஆகும். அந்த மாதிரி விழுந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அவங்களுக்கு வந்ததுக்கு. ஏன்னா அவங்க நம்ம அம்மாவை சாவடிச்சது வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு இதுக்கு மேலே அதிகமாக தண்டனை கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மக்களும் அதான் நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு வந்ததே கிடையாது. 21 வருஷமா போராடினாங்கல்ல, இதுதான் லாஸ்டா இருக்கணும். இதுக்கப்புறம் இதை விட சரியான தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுக்கு இதுதான் சரியான தண்டனை. மக்கள் மனசுல ஒவ்வொருத்தர் மனசுலயும் இதான் இருக்குது. நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. யார் முதல்வரெல்லாம் இல்லை, சசிகலா ஜெயிலுக்கு போனோம். இத்தனை நாள் தீர்ப்பு சொன்னதை விட இதுதான் நல்ல தீர்ப்பே. இதை நாங்கள் ரொம்ப விருப்பமாக கொண்டாடுறோம்.